வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த மிக மிக முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது அதிமுகவிற்குள் மீண்டும் ஓபிஎஸ்ஆ என்று கேட்டீர்களோ அதற்கான காலம் கணிந்து விட்டது என்று கூறி வருகிறார்கள் நம்மளுடைய அதிமுகவினர்கள். அதாவது அதிமுகவில் நடந்து கொண்டிருக்கும் உட்கட்சி பூசல்கள் நிறைவடைய போகிறது. ஏனென்றால் தற்பொழுது அடுத்தடுத்த அதிமுகவில் மாற்றங்களும் அதிரடியான செயல்களும் நடந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை பொறுப்பேற்று பொதுச் செயலாளராக உருப்பெற்று அந்த ஒரு பதவியில் அவர் வகித்து கொண்ட பிறகு அதிமுக தொடர் தோல்வியை சந்தித்து வந்தது. இதன் தொடர்ச்சியாக அதிமுகவில் மீண்டும் வெற்றிகரமான ஒரு பயணத்தை எடப்பாடி பழனிசாமி அடைய வேண்டும் என்றால் அதற்கு பார்த்திங்கன்னா என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு. ஆனால் அது எதுவுமே வேலைக்காகாமல் தொடர் தோல்வியை அதிமுக செய்து விட்டது. இதனால் வேறு வழியே இல்லாமல் பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவிற்குள் வந்தால் தான் கண்டிப்பாக அதிமுக வெற்றி அடையும் அப்படின்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு விட்டது நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஏனென்றால் ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் தென் தமிழகத்தின் செல்வாக்கு மிக்க ஒரு முக்கிய புள்ளி மற்றும் பார்த்திங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் என்று சொல்லும் அளவிற்கு அவருடைய பெருமை என்பது தென்மண்டலத்தில் இருக்குது. ஸோ தென்மண்டலத்தின் செல்வாக்கை தன் வசம் வைத்து கொண்டு எப்படி அதிமுக பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றுவிடும் ஓபிஎஸ்க்கு தான் ஆதரவு செலுத்துவாங்க. ஸோ அதனால் பன்னீர்செல்வம் அவர்கள் தம்முடைய பார்த்திங்கன்னா ஆதரவாளர்களை வைத்து அதிமுகவிற்குள் வர பல விதமான முயற்சிகளில் ஈடுபட்டார். ஆனால் தோல்வியை சந்தித்தாலும் கூட தற்பொழுது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடைபெறப் போகிறது. அதில் இரட்டை இலை சின்னத்தின் விவகாரம் நீதிமன்றத்தின் மூலமாக எதிரொலித்ததன் காரணமாக தேர்தல் ஆணையம் இதுக்குள்ளே வராங்க. ஸோ இதையெல்லாம் பார்த்திங்கன்னா மூலமாக நம்மளுடைய பன்னீர்செல்வம் அவர்கள் பாரதிய ஜனதாவின் மூலமாக மீண்டும் தேர்தல் ஆணையத்தின் ஒரு அதிரடி காமித்து இரட்டை இலை சின்னத்தை தட்டி தூக்கி நம்மளுடைய பார்த்திங்கன்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் களம் இறங்குவார் அப்படின்ற பேச்சுக்களும் அதிகமாக இருக்குது. சப்போஸ் அப்படி மாதிரியான ஒரு சூழல் நடைபெற்றால் கண்டிப்பாக அதிமுகவில் கண்டிப்பாக ஒற்றுமை என்பது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா உள்ளே கொண்டு வரணும் அப்படின்றனால சீனியர் நிர்வாகிகள் எல்லாருமே அதிமுகவில் ஒரு சில குரல்களை எழுப்பி இருக்கிறார்கள். ஓகேங்களா? ஏன்னா பார்த்திங்கன்னா அதிமுக இதே நிலைமை நீடிக்கக்கூடாது என்பது தான் அனைவர்களுடைய ஒரு கவனமாக இருக்கிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி கட்சியில் சேர்க்க கூடாத வேலை, அதாவது நீக்கப்பட்டவர்களை சேர்க்க வேண்டிய வேலையை மட்டும் தவிர்த்து மீதி எல்லா வேலையும் பார்க்குறாரு. ஆனால் நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்களும் முக்கிய மாஞ்சிக்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை நீங்கள் என்ன செய்தாலும் சரி கட்சியில் இருக்கக்கூடிய செல்வாக்கை உயர்த்தணும்னா நீக்கப்பட்டவர்களை இணைத்தால் மட்டுமே கட்சி மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெறும் அப்படின்றதுல உறுதிப்பட அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா என்ன தடுத்தாலும் பன்னீர்செல்வம் அவர்கள் அதிரடியாக அதிமுகவுக்குள் நுழையதான் போகிறார். அதற்கான காலமும் விரைவில் வரப்போகிறது. அதற்கான தேர்தல் தான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அப்படின்றதையும் அதிமுகவினர்களும் ஓபிஎஸ் தரப்பினர்களும் வெறும் பேச்சுக்களாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதனால் இது மாதிரி ஒரு சூழல் நடைபெற்றால் கண்டிப்பாக அதிமுகவில் பலவிதமான திருப்பங்கள் என்பது நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் அதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதனை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். நன்றி, வணக்கம்.